திருநாவுக்கரசர் பாடிய ஒரு தேவார பாடலை பார்க்கலாம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு, விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இரு கூற்றாகலா. மின்னார் மூவிலை சூலம் என் மீது பொறிமெய்வு கொண்டால், துன்னார் கடந்தை உள் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே, பொன் போன்ற திருவடியை போற்றி வணங்கும் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இங்கே திருநாவுக்கரசர் சிவபெருமானின் பொன்னான பாதங்களை வணங்கி தனது உயிரை காப்பாற்ற இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவன் தனது உயிரை காக்க நினைத்தால் அதற்கு இரு வழிகள் உள்ளன என்று அவர் கூறுகிறார். சிவபெருமானின் ஒளிவீசும் சூலாயுதத்தால் திருநாவுக்கரசர் மீது ஒரு அடையாளத்தை பொறித்தால் யமதூதர்கள் அவரை நெருங்க அஞ்சுவார்கள் என்று கூறுகிறார். சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் கடந்தை என்னும் ஊரில் உள்ள தூங்கானை மாடக்கோயிலை குறிப்பிடுகிறார். கடந்தை தூங்கானை மாடக்கோயிலில் சிவபெருமான் இருப்பதால் யமதூதர்கள் அந்த இடத்தை நெருங்க அஞ்சுவார்கள். இது திருநாவுக்கரசரின் சிவபெருமான் மீதுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையையும் சரணாகதியையும் வெளிப்படுத்துகிறது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.